வெல்கம் டு வைபர் வாய்ஸ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ், அதாவது நியூஸ் பற்றின ஒரு ஹிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட செய்தி விரிவுரையாளர் வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு தெரியல. அந்த கெட்டப்ல வந்து ஒரு புதுசாக ஒரு தகவல் சொல்ல போறோம்னு அர்த்தம். இது என்ன இது புது கெட்டப்பா இருக்கு, எதுனா நம்ம நேரம் சொல்லுங்களேன். தம்பி, இன்னைக்கு வரும்போதே காலைல மனசு சரியில்லை. சரி, குடும்ப சண்டைன்னு சொன்னாங்க. சரி, அது குடும்ப சண்டையா இல்ல கட்சி சண்டையா இல்ல இனச்சண்டையா மொழி சண்டையா மத சண்டையான்னு தெரியல. சரி, சரி. அதை பத்தி தான் தம்பி ஒரே யோசனையிலே இருக்கேன் நான். ஆயுதம் எதுவும் வச்சிருக்கீங்களா? தம்பி, நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வார்த்தை தான். வார்த்தை போராளி தம்பி நம்ம. வார்த்தை போராளி. சரி, சிறப்பு. கவிஞர் அண்ணன் ராசதமிழ் சொன்னது அவர் உண்மையிலே ஒரு வார்த்தை போராளி தான். ஏன்னா புது மொழிகள் சொல்றதுல அவருக்கு நிகர் அவர் தான். ரைட், நம்ம கண்டென்ட்குள்ள போலானே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? திரு அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஐயா வந்து தன்னோட புதல்வனை வந்து தலைவர் வந்து நீக்கினா சொல்றாங்க. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது ஒரே மனவேதனையா இருக்கு தம்பி. நெஞ்செல்லாம் புண்ணாயிருச்சு தம்பி. என்ன பண்றதுனே தெரியல. அப்படி சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவரு ஐயா வந்து காரணம் இல்லாம இதை சொல்ல மாட்டார். ஒருவேளை அவரு முந்திலாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ் வச்சிருந்தாரு எங்க நம்ம சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போறப்ப. ஆனா இந்த தடவை என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப ஆப்சென்ட் ஆயிருக்காரு தம்பி. ஒருவேளை அந்த பிரச்சனையா இருக்குமோ? ஓகே, ஓகே. அதாவது நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு ரெகுலரா அட்டெண்டன்ஸ் இல்லாதனால தலைவர் நீக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது வந்து அந்த செக்ரட்டரியில பண்ணோம், இவரே இதே செய்தாரு. ஒருவேளை குடும்ப சண்டையா இருக்குமோ? இருக்கலாம். சரி, நம்ம வந்து ஒருவேளை பதவி பிரச்சனையா இருக்குமோ? என்னவென்று பொறுத்திருந்தா பார்க்கணும். நம்ம வந்து அடுத்த தலைப்புக்குள்ள போலாம். சரி தம்பி, தைலவரத்தோட்டத்துக்கு போயிட்டு வரேன்.